இந்த பைபிளை நீங்க எப்ப வாசித்தாலும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி நீங்க வாசிக்கணும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு பிரசங்கம் நிறைவு பெறாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவருக்கு ஆசீர்வாதம் உண்டாகாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படாத புல்பிட்டில பிசாசு பயப்பட மாட்டான். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படாத இடத்துல சாத்தானுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. முழுக்க முழுக்க நம்முடைய எல்லா உயர்வுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரியும் காரணக்காரரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நமக்கு சபைக்கு தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு இந்த உலகத்தில் வந்ததனால நாம பிழைத்திருக்கிறோம். பரலோகத்துடைய தேவனுடைய பிரசன்னத்தை இன்றைக்கு நாம அனுபவித்தும் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு காரணம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவாக்கு. குறைவுள்ளவர்கள் இந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. விழுந்து விடுவார்கள், செத்து விடுவார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பிரசன்னத்தை சொன்னேன். ஆனால் இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை உணர்ந்தும் நாம விழாமல் நிற்பதற்கு காரணம் சிலுவை நாதருடைய அன்பு. அவருடைய கிருபையினால ஆண்டவர் நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறார். தைரியமாக கிருபாசன தண்டையில கொண்டு வந்து சேர்த்ததற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்ம ஊழியத்திலையும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நிறைவு பெறாது. ஜெபமும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நிறைவு பெறாது. ஆகையினால தான் நம்ம ஜெபிக்கும் போது எப்படி தெரியுமா முடிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவோட பெயரினால தான் நாம கேட்கிறோமே தவிர எங்களால் அல்ல. நாம ஜெபித்துட்டு அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஏனென்றால் அது தான் நிறைவு உள்ளது.